கொண்டா. சரிங்க. உன் தலப்பா ஏன் தலப்பாவா? இன்னும் டீ கொண்டு வரான் பாரு. பூனே நீ தலப்பா புள்ள இருக்கிற. இருவன் என்ன பண்றேன் பாரு. டேய், எவ்வளவு நேரம் டீ கொண்டு வர? டேய், ஏன்டா நிக்கிற? அங்க வச்சு எடுத்து ஊத்த. பூனை மாதிரி கத்துற? இல்லீங்க, எலி தொல்லை ஜாஸ்தியா இருக்குது. பூனை மாதிரி கத்துனா எலி எல்லாம் ஓடி போயிடுன்னு சொன்னாங்க. சமய கட்டு பக்கவா, ஒன்னு சட்னி பண்ணி இதாமா ஒரு காலனாவே கடலை கொடு. இந்தா. என்னமா துக்குனோண்டு இருக்கு? ஆமா, நீ குடுக்கற காசுக்கு கை ரொம்ப இருக்குமா? பாப்பா, ஏ பாப்பா, இதோ வந்துட்டேம்மா. என்னம்மா? ஆமா, இன்னைக்கு உன் மாமா வந்தானா? இல்லம்மா. அவன் இன்னைக்கு வந்தானா வீட்டுக்குள்ள விடாத. 4 மாசமா ஒரு காலனா கூட கொடுக்கல. அவன் பொட்லர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பீடியும் சிகரெட்டும் சீட்டாட்டமா தொலைக்கிறான். அவனை உள்ள விடாத. இது எங்க அக்கா வீடு தானே, நான் அப்படித்தான் வருவேன். நீ யாருடி கேட்கன்னு? அக்காவா அக்கா? தம்பி சம்பாரிச்சு தானே கொடுக்கறாரு. காலிப்பையன். அவனால காலனாவுக்கு வழி உண்டா? ரொம்ப கோவமா இருக்காங்களா? இல்ல, சந்தோஷமா இருக்காங்க. நீ எப்ப வருவேன்னு அதான் கேட்டேன். எதுக்கு? உன் கழுத்தை பிடிச்சி தள்ள. எதுக்கு தள்ளுறது? ஏன் தள்ளுறது? என் வீட்டுக்கு நான் வருவேன். என்ன யாரு? உன்னை பார்த்தா கடலை விக்கிற பொண்ணு மாதிரியா இருக்குது. பயாஸ்கோப்ல வர்ற ஹீரோயினி மாதிரில இருக்குது. கொஞ்சாத கொஞ்சாத ஹீரோயினி கொஞ்சம் மாதிரியே இருக்குது. லவ் சீன் பாக்குற மாதிரியே இருக்குது. போதும், உனக்காதான் கொண்டாந்துருக்கீங்க. வா உட்காரு. இந்தா பூ. அடே, நீதான் தலையில ஒரு வண்டி பூ வச்சிருக்கிய. இது என்ன செய்யறது? சரி, எங்க அக்கா வச்சுக்க சொல்லு. எங்க அக்கா வச்சுக்க, நம்ம கல்யாணத்துக்கு இருக்கட்டும். இந்த வளையல் 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 போட்டுக்க. இந்த ரொட்டி கொண்டு போய் நாய்க்கு போடு. நாய்க்கா? அதுகிட்ட இருந்தாலும் எடுத்துட்டு வரேன். நீ தின்னு. இத பார், ஒரு பொட்டி. இந்த பொட்டியில விரல் சாயம், உதட்டு சாயம், தலைக்கு தைலம், கண்ணுக்கு பிசினி, முகத்துக்கு மாவு. போதும் போதும், உன் பவுடரும் நீயும். அம்மா பணம் கேக்குறாங்களே, என்ன செய்வியா? பணமா? எதுக்கு பணம்? காதலுக்கு வேண்டியது காசா பணமா? ஒரு கட்டழகி ஒரு கட்டழக 2 பேர் இருக்கும் போது காசு எதுக்கு? அது உங்க அக்காவுக்கு தெரியலையே. அது கிடக்குது பிசாசு. உன்னை வீட்டை விட்டு விரட்ட சொல்லிருக்காங்க. இப்போ உண்மையாவா? ஆமா. நிஜமாவா? ஆமா. நான் போயிடுவேன். ஒரு காதலியை காதலன் தவிக்க விட்டு போக கூடாதே. அது நம்ம தமிழ் பண்புக்கே விரோதமாச்சுன்னு நின்னுகிட்டு இருக்கிறேன். அதனால பரவாயில்ல, நீ போ. போயிடுவேன், நிச்சயமா போயிடுவேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட இந்த பக்கம் வரமாட்டேன். பாப்பா, என்னடி இது? ஆட்டமும் பாட்டம் ஒரே அமக்களமா இருக்கு. நான் இல்லம்மா, மாமாதான். வணக்கக்கா. வணக்கம். நல்ல மாம. காலனா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல, கைய கொடுத்துட்டு இப்படி ஆடுறான். நீ ஆடாத. பூமாதேவி என் மேல கோச்சுக்குவா. ஏண்டா, உனக்கு வெக்கம் இல்ல? வெக்கத்துக்கு மரியாதை கொடுத்தான கொல்ல பக்கம் வர்றேன்.
உள்ள பக்கம் வர்றியா? செவரு வச்சு போறேன் பாரு. ஏறி குச்சிதான் பாரு. ஏன்டா இப்படி இருக்கிற? 4 நாளா குளிக்கல, அசிங்கமா இருக்கேனா? நல்லாதான் இருக்கேன். இந்த பாருடா, 1000-500 சம்பாரிச்சு ஒழுங்கா மரியாதையா அவ கழுத்துல தாலிய கட்டுறியா இல்ல வேற யாருக்கா? வேற யாரோ குடுத்துருவியா? குடுத்துருவியா? குடுத்து பாரு. எந்த சீமா இவ கழுத்துல தாலிய கட்டுறது? கைய வெட்டி விடுவேன். இந்த இடத்துல கொரடக்கு அடிச்சி போடா அப்படி. டேய், அங்க எங்கடா போற? நான் ரொம்ப நேர்மையான மனுஷன். நான் எந்த பக்கம் வந்தேனோ அந்த பக்கம் தான் போவேன். ஏய், அங்க என்னடி பார்வை? அடக்கி எக்கடி. ஐயோ பேயடி பேயடி எக்கடி. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வைப்பா. சின்னம்மா ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. யாரது? குட் ஈவினிங் பேபி அம்மா. என்ன? புட்டு டின்னர் ரெடி பேபி அம்மா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சரி பேபி அம்மா. சாப்பாடு வேணானா வேற என்ன வேணும் பேபி அம்மா? ஷட் அப். ஓஹோ, அதுவா? யோ, என்ன கேக்குறாங்க? ஷட் அப். பேபி அம்மாக்கு என்ன வேணுமா? ஷட் அப். அட ஏப்பா சமயக்கட்டுக்கு போன் பண்றீங்க? நான் சொல்லையா போச்சு. ஹலோ ஓய், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். சின்னம்மா ஏன் சாப்பிடல? நோ பச்சை மாஸ்டர், நோ பச்சை மாஸ்டர். என்ன சமைச்சானுங்க? அவளுக்கு வேண்டியது ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன? எல்லாம் செய்து வச்சிருக்கு மாஸ்டர். காலிஃபிளவர் பச்சடி, பட்டாணி பொரியல், பீன்ஸ் சூப்பு, சிக்கன் சூப்பு, டொமேட்டோ பாத்து, வெஜிடபிள் புலவு, கட்லெட், சாப்ஸ், சிப்ஸ், குருமா, ஆல்ரைட், ஸ்டாப் இட் மேன். அவியல், பொரியல், குழம்பு, ஸ்டாப் இட். பிரியாணி, கல்யாணி, பதர்வணி. ஸ்டாப் இட். நான் சாப்பிட்டேன் பிரதர். மாஸ்டர், ஷட் அப். அதத்தான் செய்ய மறந்துட்டாரு சமயக்காரர். அதத்தான் வேணுங்கிறாங்க அந்த மாவும். ஓ, யூ ஃபூல். இது இவர் என்னமோ புதுசா கேட்கிறாரு. டேய், என்ன குழந்தை கோவமா இருக்கு? அது என்னன்னு தெரியலீங்க. வேகமா வந்தாங்க, ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, பார்த்தா பாவமா இருக்குதுங்க. அதத்தான் விசாரிச்சு. ஸ்டூபிட். பேபி, என்னையா நீங்க கூட்டம் போட்டுக்கிட்டு? என்னையா விவகாரம்? என்ன சண்டையா? மேனேஜரா வணக்கம்ங்க. ஆபீஸுக்கு போய் போனஸ் பணத்தை வாங்கிட்டு வந்து சீக்கிரம் அடுப்பு பத்த வச்சு காப்பி போடுனாங்க. எனக்கான அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் பணம் எடுத்து வச்சிட்டீங்களா? நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். இது ஒண்ணுது இல்ல, அத போறான் பாரு அவனுது. மாணிக்கண்ணாச்சி ஏன் பணம் வாங்காம போறாரு? அவருக்கு பணத்தை காட்டிலும் மனசாட்சி பெருசா போச்சான். எங்களுக்கு கூட மனசாட்சி தாங்க பெருசு. ஆனா மனசுக்கு கீழே குடல் இருக்குது பாருங்க. இது இறைச்சல் போட ஆரம்பிச்சோம்னா அது குறைச்சலா போயிடுது. சரி, நீங்க கொடுக்க வேண்டியது சீக்கிரம் கொடுங்க. கையெழுத்து எங்க போடணும்? எல்லாம் கடனை வாங்கி திங்கிறதுக்கு மட்டும் வர்றாங்க, காசு கொடுக்கறதுக்கு தோன்றது இல்ல. ஏன் அடைக்கலாம்? எங்கடா நடுவ பாக்குற? இங்க வா. போனஸ் வாங்கியிருக்குல்ல, கடனை கொடுத்துட்டு போ. கடனை உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடன்காரனை கண்டா கம்பி நீட்டு. நான் அடையா ஐயா, கடன் கடன் கருதுற எங்களுக்கு கடனுக்கு கொடுத்து வாங்கத்தானே முதலாளி ஒன்னே மில்லு வாசல்ல கடை வைக்க சொல்லியிருக்காரு. ஏது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கடையே மில் முதலாளிக்கு தான் சொந்தம்னு சொல்லுவா போல இருக்கு. சரி சரி, பாக்கி எடு. 17 ரூபா 9 நயா பைசா. அட என்னையா அது? நேத்து 12 ரூபா 7 நயா பைசான்னா இன்னைக்கு 17 ரூபா 9 நயா பைசாங்கறியா? யோ குண்டு புள்ள, இவ்வளவு நாளா சரக்குலதான் கலந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு கணக்குலயும் கலக்க ஆரம்பிச்சிட்டியா? எவன்டா கலந்தவன்னு கேக்குறேன். டேய், இது சாப்பிட சாமான்டா. போய் சொன்னா கண் அவிஞ்சு போகும். ஆமா ஆமா, அது உண்மைதான். கடுகுல கல்லும் அரிசியில களிமண்ணும் பொறுக்கிறதுக்குள்ள கண்ணு அவிஞ்சுதான் போகுது. ஏண்டா
அரிசியும் கடுகும் ஆகாசத்துலயா விளையுது? மண்ணுல தானடா விளையுது. கல்லு மண்ணு கலந்துதான் இருக்கும். அது சரியா, எண்ணெயில ஏன் தண்ணி கலந்துருக்கிறேன்னு? அப்படி கேள்றா. இனிமே செக்குக்கெல்லாம் பாறை கொட்டகை போட சொல்றேன். ஏண்டா மழை பெஞ்சா தண்ணி கலக்காமலா இருக்கும்? பாவி பயலு, அநியாயமா எல்லாரும் சேர்ந்து புண்ணியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. மழை என்னடானா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. டேய், நீ பாக்கி தர போறியா இல்லையாப்பா? இந்தாயா உன் பணம். டேய் குட்டம்தா, கொட்டு புள்ளடா. ஏய் விட்டா விட்டா ஏந்திரியா ஏந்திரியா லாவ ஜல்தி ஜல்தி லாவ ஜல்தி லாவ என்ன லாவலா நீ ஜாவியா? ஜாமாரே क्या தேவ பைசா ஜல்தி. என்ன பைசா? வட்டி பணம். வட்டி பணமா? உன் நாக்குல வசம்ப வச்சு தேய்க்க வட்டி பணம்னு சொல்லி. अरे हमको भाषा सिखाते क्या? देव पैसा जल्दी. எவ்வளவுயா? 20 ரூபாய் 20. புடியா? புடி. நீ நடைய கட்டு. என் தெரு பக்கம் வராத. அவ்வளவுதான். உடக்கூலி குடியா? புடியா? உடைய கழுத்துல போட்டு அதுக்கு கூலி கொடுப்பாங்களா? வீட்டு வாடகை குடியாண்ணா? ஓஹோ, நான் இருந்த வீடா? அது வீடாது என்னையா? கொசு, மூட்டை பூச்சி, சையா, பாம்பு, தேடு, புறா, கரடி, சிங்கம், புலி இவ்வளவு இல்லாம வளர்த்துறது. அதுகிட்ட போய் கழுப்போம். மரியாதை கொடுக்க மாட்டியா? கை விட. எவ்வளவு கொடுக்கணும்? குடியா 50 ரூபா. 50 புடியா? சீக்கிரம் புடியா. இந்த புடி 10 15. சீக்கிரம் எண்ணி கொடு. இத வாங்குறதுக்குள்ள ஒரு மாசம் வாடகை வாங்கலாம். சரி போ, நடைய கட்டு. குடம்பு ரெடியா பணத்தை. என்ன பணம்? பால் பணம். பால் பணம்? ஆமா. நீ பாலா ஊத்துன? என்ன ஊத்துன? தண்ணி தானையா ஊத்துன? தண்ணியா? நான் முனிசிபாலிட்டி பணம் கட்டிக்கிறேன். நீ போ. பணத்தை கொடுக்குறியா? சொக்காய முடியா? பணத்தை குடியா? சொக்காய முடியா? பணத்தை குடியா? சொக்காய முடியா? சொக்காய முடியா? இத 9 வருஷமா உசுரோட வச்சிருக்கேன். இத போய் கொல்ல பாக்குறேன். எவ்வளவு கொடுக்கணும்? 20 ரூபாய். 20. புரட்டாசி மாசம் 5. புரட்டாசி மாசம் 5 எப்படியா வரும்? ஒண்ணுதானையா வரும்? மாசம் 1யா ரூபாய் 5யா? சரி ரூபா 5. ஐப்பசி மாசம் 5. ஐப்பேசி மாசம் 5. ஆக 20 ரூபாயா? சரி போ. என்னத்துக்கு போ? கணக்கு காமிச்சிட்டு எங்க போறது? பணம் வாங்குனியா? யாரையா வாங்குனது? யாரு அது? உனக்கு என்னயா முதுவெல்லாம் கையா இருக்கு? உடம்புல தான் கை இருக்கு. இந்தா நடைய கட்டு. ஆள பாரு. பாப்பா பாருங்க அண்ணே, போனஸ் வாங்கிட்டு அப்படி வெளியில வந்தானே எல்லாம் பெருச்சாளி மாதிரி சுரண்டறதுக்கு நிக்க. உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்கார கண்டா கம்பி நீட்டியா? என்ன பாக்கிய? பாக்கிய நான் துப்பாக்கி தான். ஏய், என்னடா எடுக்கிறியா இல்லையாப்பா? எனக்கு இந்த கை தனியா வந்துரும். சொக்காயோட எடுத்துறாத. வை குடு. எவ்வளவு கொடுக்கணும்? கொடுங்க. எவ்வளவு? அரிசி எல்லாம் மொத்தம் 18.25. கணக்கு போடு. கணக்கா? அரிசி 10.25 ரூபா, பருப்பு 4.25 ரூபா, 1.25 பாசி பயிறு. அப்புறம் என்ன கொடுக்கணும்? உனக்கு நான் கடுக்கா கொடு. ஏய் அயோக்கிய பயலே, ஓடவ பாக்குறேன். நடக்க முடியாதவன ஓட வச்சிருக்கடா மடப்பையில. நான் பணம் தர்றேன், வந்து கையில கிடைச்சுக்கடா. அண்ணே எங்க போற? சும்மாடா. டேய் நீயா? ஐயோ டேய் நீ என்ன படுத்துற பாடுக்கு உன் குதவளைய கடிச்சு உன் ரத்தத்தை குடிக்க போறேன். உறவுல வையாதானே குடலுக்கு சோறு போகுது. உனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணும். பொண்ணு கேட்க வந்தேன். அண்ணே என்னடா இந்த காரணாவா? சரி போ. காரணாவான்னு சொல்லி அதையும் பாக்கெட்ல போட்டு போயிட்டானே பிச்சைக்கார பையன். ஐயோ பாவி. நான் இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போய் இத அவங்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு வா. போப்பா போ. இப்பதான் அதிர்ஷ்டம் வந்தது, அதுக்குள்ளார உனக்கு கண்ணு தெரியல. நாளைக்கு ஓசி காப்பிக்கு என்கிட்ட தான் வரணும். சர்க்கரைக்கு பதிலா கடல் சர்க்கரை போடுறேன். போடா. இந்த பணம் இருந்து எனக்கு என்ன ஆச்சு? என்ன இது அந்த மாரிமுத்துக்கு இல்ல? அவனுக்கு எதுக்கு? காயம்பட்டான்ல. காயம்பட்டா யாரா அவன்? காயம்பட்டா பேண்டை சுத்துவாங்கடா, பணத்தை வச்சா கட்டுவாங்க. முதலாளி கிட்ட வேலை பாக்குற போது காயம்பட்டா முதலாளிதான் நஷ்டஈடு கொடுக்கணும். எப்படி 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 சொல் 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 சொல். முதலாளி கிட்ட வேலை பாக்குற போது காயம்பட்டா முதலாளிதான் நஷ்டஈடு கொடுக்கணும். இது சட்டம் இல்ல? அட பாவி, அப்படி ஒரு சட்டம் இருக்குதா? ஆமா. அட பாவி, ஏன்டா என்கிட்ட இவ்வளவு நாள் பழகிட்டு இதை சொல்லிருக்கியாடா? சொல்லி இருந்தீங்கன்னா நான் காப்பியாடா ஆத்திக்கிட்டு இருந்திருப்பேன். கல்யாணத்துக்கு பணம் சேர்த்திருப்பேனடா. என் பசுல கெடுத்தியாடா பாவி. போட போட கெடுத்தானே. காயம்பட்டா காசு கா கா காக்கா.
அவா 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 என்ன இங்க வா, அங்க நின்னு கேக்குற. என்ன அதிகாரம் தலை தெரிக்குது? அது சரி, உன் அறையில கட்டில் இருக்கு பாரு, கட்டில் அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. அட போ. கொஞ்சமா தான் இருந்தது. ஏ பாப்பா, நீ சீக்கிரமா ஓடி போய் உங்க அம்மா கிட்ட எங்க அக்கா கிட்ட நம்ம 2 பேர் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லு. இந்தா இங்க வா. வந்தேன். எங்க கொஞ்சம் வாய் ஊது. ஏன் இல்ல காலங்காத்தால ஏதாவது போட்டுக்கிட்டு வந்திருக்கியா இல்ல சொந்த புத்தியோட பேசுறியாங்கத்த பாக்கணும். கரெக்ட். இவ்வளவு நாளா நான் சொந்த புத்தி இல்லாம தான் இருந்தேன். இன்னையில இருந்து புத்தியோட பொழைக்க போறேன். பாரு. பயப்படாத பயப்படாத. சுத்தி எடுத்துட்டு வா, சுத்தி எடுத்துட்டு வா. இந்தா ஏன் இந்த கட்டில கட்டிக்கிட்டாள? கட்டில நல்லா இருந்தாதான் தொட்டியில வரும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் காசு வரும். ஆமா, அதான் தெரியுதே காசு வர லட்சணம். ஆமா, இன்னைக்கு ஏன் நீ வேலைக்கு போல? ஒரு வேலை செய்யத்தானே போறேன். இந்த கட்டை சரிப்படுத்தி வை, ஒரு பாயை விரிச்சு ஒரு தலகாணியை போட்டு வை. நீ இங்கே இரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். அடச்சே, உனக்கு இன்னைக்கு என்னமோ உடம்பு சரியில்லை. நீ செய்யறத பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியவும் இல்லை. புரியலையா? காக்கா. என்னது காக்காயா? இன்னும் புரியலையா? உட்கார் சொல்றேன். காயம் பட்டா சரி சரி, எல்லாம் நான் அப்புறமேல சொல்றேன். இதெல்லாம் சரிப்படுத்தி வை. ஐயோ ஐயோ, இந்த ஆளுக்கு இன்னைக்கு என்னமோ காக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு. பட்லர், காபி கொண்டு வா. இத வந்துட்டேன். அட இன்னுமா கொண்டு வர? வந்துகிட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கிறாங்க. மேல இருக்கிற கடவுளே, உன்னை நம்பிதான் கீழே விடுறேன். என்ன காப்பாத்து, கைவிட்டுடாதே. எல்லாரும் உடஞ்சு போயிருக்கா, பார்த்து தூக்குடா. ஐயோ யப்பா, ஐயோ யப்பா, ஐயோ முதலாளிக்கு உழைச்சு இந்த தொழிலாளி எலும்பு உடைஞ்சு போச்சுடா. நீ சாட்சி, நீ சாட்சி, நீ சாட்சி. ஐயோ யம்மா, ஐயோ யம்மா, என்ன இந்த கத்து கத்துற வீட்டுல இருந்து ஒத்திரி காணுமே. என்னது? ஐயோ யம்மா, ஐயோ யப்பா, என்னடா ஆச்சு? அம்மா அம்மா, என்ன காப்பி கொண்டுட்டு வாடாந்தீங்களா? ஆமா. நான் கொண்டுட்டு வரும்போதே சீக்கிரமா வாடாந்தீங்களா? ஆமா. நீங்க வர சொல்றீங்களே, நான் ஓடியாந்தேனா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது போதும், அது போதும். நீங்களா சாட்சி, நீங்களா சாட்சி. யாரா சும்மா இருக்கீங்க? தூக்குங்களா? அம்மா, நான் போயிட்டு வர்றேன் தாயே, நான் போயிட்டு வர்றேன். அது சொல்ல மறந்துட்டேன். அட இருங்கடா, அட இருங்கடா. அம்மா, நீங்க ஏமா கட்டுங்க. ஒட்டமுத்து ரொம்ப நல்லவன், கொடுத்ததா வாங்கிவான்னு சொல்லுங்க. அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பணத்தை தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க. உள்ள போடுங்கடா. நீங்க போடுற வேகத்துல எலும்பு இடம் விட்டு இடம் மாறிடும் போல இருக்குது. நீ தொடாத, நீ தொடாத. உன் மவளை கூப்பிடு, உன் மவளை கூப்பிடு. மாடிப்படியில இருந்து விழுந்துட்டா, நம்ம அடி ஒண்ணும் விடவா படல. பொம்பளை கிட்ட என்னடா பேச்சு, ஆம்பளை என்கிட்ட சொல்றான் அடியா படல. ஐயோ ஏடா தொழிலாளி தொழிலாளி இப்படி எல்லாம் பேசுறேன், போய் பேசுறானே. முதலாளி கிட்ட இப்படியே போய் சொல்றான் போல இருக்கு. போகல அப்ப என்ன நிம்மதியா தூங்குறேன். போகல. ஐயோ அப்பாடா. என்னடா இதெல்லாம் பொய்யா? எது பொய்? இதெல்லாம் பிசினஸ், பணம் சம்பாதிக்கிற முறை. சும்மாவா 20,000? ஐயோ நீ இருக்காத, நீ கண்ணா பின்னான்னு உடைய விடு. நீ முன்னால போ. என்ன எங்கடா போ சொல்ற? இன்னைக்கு நடந்து போ, நாளைக்கு கார்ல போலாம். பிளைமோத்து வாங்கி தரேன். இதெல்லாம் பிசினஸ்க்கா. உன் பிசினஸ் நீயும் ஒழுங்கா 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல. பிசினஸ் ஆம் பிசினஸ். நீ வாங்க. பொண்ணை எங்க எடுத்துட்டு போற? அவன் எங்க இருக்கட்டும், நீ போக்கா. இதெல்லாம் காக்கா, நீ போக்கா. பாப்பா போடு தாப்பா. பாப்பா இப்படி உட்கார. அடச்சி
உனக்கு வேற வேலை இல்ல? கோச்சுக்காத, தங்கம் இல்ல உட்கார். பாரு, எஜமானி அம்மா இருக்கிறாங்களே, அவங்க இலகன மனசு. திடீர்னு வந்தாலும் வருவாங்க. வந்தாங்கன்னா நான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிடும். இதுதே இன்னும் வளர்ற. தப்பு தப்பு, நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிடு. என்ன எப்படி இருக்கு உடம்பு? கோச்சுக்காதம்மா, இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிற வித்தை. சொல்லிடுறியா? என் கண்ணு இல்ல, சொல்லிடுறியா? ஆகட்டும் மச்சான். வராங்க போல, அங்க போய் பாரு. ஆமா, இந்த பட்லர் கொட்டமுத்து இங்க தானே குடியிருக்கிறான். ஆமா, நீங்க யாரு? நான் மில் மேனேஜர். வாங்களே, வந்து பாருங்களே. உட்காருங்க. யாரு? எஜமானி அம்மாளா? எஜமானி அம்மா, நீங்க இந்த வீட்டுக்கு வரலாமா? யாருக்கிட்டே கொடுத்து அனுப்புறா, நான் வாங்கிக்க மாட்டேனா? என்னடா உலக ஆம்பளைங்க பொம்பளைங்க வித்தியாசமா தெரியல? ஐயோ, எவனோ குறுக்க பேசுறான், பேச வேணான்னு சொல்லு. சும்மா இரு மாமா, அது எஜமானி அம்மா இல்ல, மேனேஜர் ஐயா. மேனேஜரா? வணக்கம் மேனேஜர். ஐயோ, மேனேஜரியா, கண்ணுல பாப்பா அவர் அடிபட்டு இருக்கு போல இருக்குது. ஆணும் பொண்ணு ரெண்டு பேரை பார்த்தாலும் எனக்கு ஒரே மாதிரியா தெரியுது மேனேஜரியா. ஆமா, இவ யாரா? நீங்க காயத்தை கவனிங்க, என்ன கொண்டாந்தீங்கன்னு சொல்லுங்க. அவ யாரா இருந்தா என்ன, என் பொண்டாட்டி தான். பொண்டாட்டியா? ஏய், போய் சொல்லாத. உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? இது லவ் மேரேஜுங்க. கோயில்ல மாலை மாத்திக்கிட்டோம். அட, ஒரு பத்திரிக்கை கூட வைக்கலையே? எதுக்கு? கந்தனு வள்ளியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, பத்திரிக்கையா வச்சாங்க. அது சரி. பல பேருக்கு சொன்னாங்களா, நம்பியிருந்தா நம்பிராஜன் கிட்ட கூட சொல்லலையாமே. என் பிள்ளை ஐயா வணக்கம் பண்ணிக்க, அவருதான் உங்க அப்பா மாதிரி. இனிமே அவர்தான் உனக்கு தோணு. கும்பிடுற மேனேஜர் ஐயா, இனிமே நீங்க தான் காப்பாத்தணும். அழாதம்மா. அவரால இனிமே எழுந்திருக்க முடியாது. அவர் சாப்பிடணும், நான் சாப்பிடணும், எங்க அம்மா சாப்பிடணும், என் புள்ள குட்டிங்க எல்லாம் சாப்பிடணும். புள்ள குட்டியா? ஆமாங்க, எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்குதுங்க. பள்ளிக்கூடத்துக்கு கூட இன்னும் நான் பணம் கட்டலீங்க, அதுக்குள்ளார படிதான் விழுந்துட்டு. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எஜமானி அம்மா உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க, வந்திருக்கேன். அனுப்பிச்சிருப்பாங்க அனுப்பிச்சிருப்பாங்க. ஈர மனசு உள்ளவங்க. என்ன சொன்னாங்க? ஐயோ பாவம். அப்புறம் என்ன சொன்னாங்க? ஏழை. எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? இங்க போய் இந்த 100 ரூபாய கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 100? அந்த அம்மாலே பவுடர் வாங்கி தடைக்கு சொல்லுங்க. 100? டேய், சும்மா அதிகமா ஆசைப்பட்டா இதுக்கு மோசம் வந்துடும். படிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். 18 படி உருண்டு இருக்கிறேன். படி எண்ணி பணம் கொடுக்கணும் ஐயா. கொடுக்கல நான் யூனியன்ல சேர்ந்து கேஸ் போட்டுருவேன். கோர்ட்ல பேசிக்கிறேன். அப்ப கோர்ட்ல பேசிக்கிறேன். நான் டாக்டரையா வர சொல்லிருக்கேன். அவர் வந்து என்ன சொல்றாரோ அப்படி செய்யும். டாக்டரையா எதுக்கு? பட்டவன் நான் சொல்றேன், நம்பிக்கை இல்லையா? வாங்க டாக்டர் வாங்க. ஏன் இவ்வளவு டிலே பண்ணிட்டீங்க? ஆமா, இந்த ஆயுதங்கள்லாம் தேடி எடுத்துக்கிட்டு வர வேணாம். ஆயுதமா? எதுக்கு? சும்மா இருப்பா, அழுத்துக்காத. நீ தானே அடிபட்டவன்? கேள்விய பாரு, கேள்விய. சந்தேகமா இருக்குதா? காயத்தை பாருங்க. எங்க நாக்கு நட்டு? நாக்குல அடி இல்ல, மூளையில அடி, தலையில அடி, இடுப்புல அடி, கழுத்துல அடி, புரட்டியில அடி, வயசுல அடி. இந்த ஆளை கொஞ்சம் திருப்பி போடு. ஐயா, அவளுக்கு தோசை தான் திருப்ப தெரியும். நானே திரும்பிக்கிறேன். எதுக்கு வந்து எங்க அடிபட்டு இருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஓஹோ, பாருங்க பாருங்க, கொஞ்சம் நீங்க உதவி பண்ணுங்க. இடுப்புல அடி 18 படி. இடுப்புல அடி 18 படி. இங்கயா? அங்க இல்ல. இங்க அங்கே இல்ல. வந்து எங்க அடிப்பட்ட மாதிரி காணமே, சும்மா பாட்டுல கத்திரியே. உள்காயம் உள்காயம். மேனேஜர் சார், உள்காயம் பட்டிருக்கு. அப்பா, என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாப்பா, எங்க சாப்பாடெல்லாம் தானே இருக்கிறது. கத்தியாருவாங்க, கத்திரியெல்லாம் எடுக்கிறீங்களா? ஒண்ணும் இல்லம்மா, உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. அப்ப உடனே செய்வீங்களா? அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி பாருங்க, லேசா அப்படி முதுகுல ஒரு கிழிச்சு அந்த முறிஞ்சு போன எலும்பு இருக்கு பாரு, அதை எடுத்து அதுல கொஞ்சம் லேசா அப்படி கரண்ட் வைக்கணும். அவ்வளவுதான். கரண்ட் வைக்கணுமா? இதெல்லாம் எது கரண்ட் வைக்கணும், பேட்டரி வைக்கணும்னு மனுஷனை மின்சாரம் ஆக்கி வைக்க போல இருக்குது. ஐயோ மேனேஜர் சார், இந்த ஆளு கொஞ்சம் கட்டி அமுக்கி பிடிச்சிங்க. வேணாயா வேணாயா, கட்டியா பிடிச்சிங்க. எங்கடா போற? ஆரை ஏமாத்துற? போடா, கீழே விழுந்தாங்க. வாங்க டாக்டர். நினைக்கிறேன் மேனேஜரையா, மேனேஜரையா, என்னடா வாங்கய்யா, அந்த 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க. 100 ரூபாயா? உன்னை இப்பவே வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டேன். ஐயோ, டப்பா 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 பழைய விட்டு டப்பா வாங்குறது. இந்தாயா டப்பா, நல்ல டப்பா, பணத்தை பார்த்து கொடு. டப்பா நல்ல டப்பா தான்டாப்பா, லேபிள் இல்லையே. ஐயா, நீ வாங்குறது பழைய டப்பா, இதுல லேபிள் இருக்கு ஐயா.
இன்னைக்கு உலகமே லேபிள்ல தானப்பா இருக்குது. கழுத மார்க்கு சோப்பு, கட்டா மார்க்கு எண்ணெய், எலி மார்க்கு சேமியா, பெருச்சாளி மார்க்கு காப்பி தூளுன்னு லேபிள பார்த்தானு வாங்குறோம். உள்ள சரக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா வாங்கி சாப்பிடுறோம். ஏய்யா, எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. சந்தேகப்படாத, உண்மையே அதுதான். அடா அதுக்கு இல்லையா, காலி தேயிலை டப்பா வாங்கி உள்ள ஏதாச்சும் காஞ்சலைய போட்டு டீன்னு விக்கிறீங்களோ? இந்தாயா, அனாவசியமா பேசாத. இருந்தா நானா, இல்லன்னா காரணம். லேபிள் இருந்தா நானா, இல்லன்னா காரணம். அதுதான் என்னுடைய டியூட்டி. இதுக்கு மேல உனக்கு சந்தேகம் இருந்தா பலசரக்கு கடை குண்டு பிள்ளை தெரியுமில்ல, அவங்ககிட்ட போய் கத்து. ஓஹோ, இப்ப நீ குண்டு பிள்ளை கடையில வேலை செய்றியா? வேற என்ன பண்ண சொல்ற? அவனுக்கோ கொஞ்சம் பணம் பாக்கி, எனக்கோ வேலை கிடைக்கல. பார்த்தேன், அவனோ கடனை கொடுத்தாலே ஆச்சுன்னு கழுத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். சரின்னு அவங்கிட்டே போனேன். எப்பா, நான் உழைச்சு உன் கடனை தீர்த்துறேன்டா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுன்னு சொன்னேன். அன்னைக்கு என் தோல்ல ஒரு கோணியை தூக்கி போட்டான். இந்த தகர டப்பாவை வாங்கறதுக்கு திரு திருவா கழுத மாதிரி கத்துறேன். என்ன பண்ண சொல்றேன்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பாருங்க சார், இந்த ஊர்ல போலீஸ் தான் இருக்குது, போக்கிரியும் தான் இருக்கிறான். கலக்கிறவன் கலக்கிறான், காய்ச்சறவன் காய்ச்சறான். இன்னும் என்னென்னமோ நடக்குது பாருங்க சார். ஆமாப்பா, இந்த உலகமே அப்படித்தான். நீ கொஞ்சம் வரியா? எனக்கு வேலை இருக்கு சார். இன்னும் 4 தெரு போய் டப்பா சேகரம் பண்ணணும். வாடாங்கிறேன். என்ன சார் அது? தோல்ல இருந்து கையெடுங்க சார். தோல்ல கையை போட்டு என்ன சோம்பேறி ஆக்காதீங்க. நான் என்ன சுறுசுறுப்பா வேலை செய்துகிட்டு இருக்கிறேன். கையெழுத்துங்க. என்ன என்ன போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் நான் வரேன். கையெழுத்து. கையெழுத்து. என்னப்பா அது? டப்பா காசு கொடுத்துருப்பா. பாருங்க சார், நசுக்குன டப்பா கொடுத்துட்டு காசு கேட்கறான். இவனையும் போலீஸ்ல கூட்டிட்டு போடானா. ஏய், நீங்க ஏறு, நான் வரேன். உள்ள வாங்க, அவசரம் இல்ல. ஃபேன் இல்லையோ? ஏய், எழுந்துரு. என்ன சார் இது? நான் என்ன கொலை பண்ணிட்டா வந்தேன், இல்ல திருடி விட்டு வந்தேனா? என்னமோ உட்கார்ந்த மனுஷன் எழுந்துடுறாங்கிறீங்களா? மரியாதை இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை மரியாதை வாரம் கொண்டாடுறீங்க. இது தெரியலையா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் போனா போகுது. ஏட்டையா, ரொம்ப தாகமா இருக்குது. ஒரு கப்பு மோர்ல ஒரு ஐஸ் துண்டை போட்டு சீக்கிரம் கொண்டாங்க. ஏய், அவன் உள்ளே அனுப்பு. உள்ளப்போ குடுப்பான். என்ன சார்? ஏய், உன் பேர் என்ன? என் பேரு தெரியாம தான் கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அப்ப தேடினது என்ன இல்லையா? நல்ல வேலையா போச்சு. வணக்கம், நான் வரேன் சார். ஏய், தொப்பி. தொப்பி என்னது சார்? எடுறாங்க. தொப்பி. ஏய், உன் பேர் என்னடாங்க? குச்சிட்டாதீங்க. என் பேர் கொட்டமுத்து. 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 நீ குண்டு பிள்ளை கடை வேலை செய்யல? ஏன், இங்க ஏதாவது வேலை இருக்குங்களா? இருந்தா கொடுங்க, செய்யறேன். நான் ஒரு இடத்துலதான் இருந்து வேலை பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. ஆனா இத மாதிரி உடுப்பு நான் போட மாட்டேன். ஐயோ, இது எப்படித்தான் போட்டுக்கிட்டு வெயில் நிக்கிறாங்க. சொல்லுடாங்கற. என்ன சார் இது? என்ன புச்சி நிட்டுறீங்க, டாங்குறீங்க? இந்த காலத்துல ரூல்ஸ் என்ன தெரியுமா சார்? திருடனை கூட அடிக்கப்படாது சார். இந்தப்பா, இவனை பிடிச்சு. இருங்க, சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். உங்க கடையில கலப்பட வியாபாரம் உண்டா? என்னங்க இது? உலகமே கலப்படம் தானுங்களே. ஆணும் பெண்ணும் கலந்தாதான் உலகம். பாலும் மோரும் கலந்தாதான் தயிர். பாட்டும் தாளமும் கலந்தாதான் கீர்த்தனை. படப்படாதா? சரி, விட்டுட்டேன். என்னங்கது? இந்த காலத்து பெரியவங்க எல்லாம் கலந்து வாழணுங்கிறாங்க. கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரிசு தராங்களா? நீங்க என்னடான்னா அடிச்சா அடிங்க பாக்கலாம். அடிங்க சார் பாக்கலாம். எங்க தெரு எம்எல்ஏ கிட்ட சொல்லி எழுதி போட்டுருவேன். சொல்லிடுறேன். காப்பி பொடி என்ன கலக்குறாங்க? புளியங்கொட்டை கலக்குறாங்க. திக்கா கலரா இருக்குன்னு கலக்குறாங்க. டீல சொல்லுடாண்ணா. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்றேன். சத்தியமா நாங்க டீல ஒண்ணும் கலக்குறது இல்லைங்க. உளுத்தந்தோடு இருக்கு பாருங்க, அதுலதான் கொஞ்சோண்டு டீ இலைய கலப்பு. அப்படி ஒரு சிங்கிள் அடிச்சு விட்டா படையும் டீ சாப்பிட்ட மாதிரி வாய் கமகமன். ஒண்ணு விளக்கம் கேட்கல. வேற என்ன கலக்குறாங்க? வேற ஒண்ணு கலக்குறது இல்லைங்க. நெய்யில கடலை எண்ணெய் கலக்குறாங்க, பால்ல தண்ணி கலக்குறாங்க, மிளகா பொடியில செங்கல்பட்டு பொடி, இல்ல செங்கல் பொடி. ஐயோ, குச்சி அந்த பக்கம் வைங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். என்ன சார் நீங்க? நாங்க உண்டிதானா கலக்குறோம். உலகத்துல எவனவனோ எதுல என்னென்ன தேர்லாம் கலக்குறான். நீங்க என்ன கூப்பிட்டு வச்சுட்டு கலக்குறீங்க? எனக்கு இப்ப வயர் கலங்குது. அது சரி, உங்க கடைக்காரர் மாட்டு பண்ணைக்கு தீனி சப்ளை பண்ண கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரா? அதுதாங்க அவருக்கு முக்கியமான வியாபாரம். பெரிய சர்க்கார் கான்ட்ராக்டருங்க. மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு மாட்டு பண்ணைக்கு சப்ளை பண்றாருங்க. அந்த மாட்டு தீனி என்ன கலக்குறீங்க? தவிட்டு. என்னடா தவிடு? மணல்ல தவிட்ட கலந்து வச்சிருவாருங்க. மாடுதானே வெளியில சொல்லிடவா போகுதுன்னு நினைச்சாருங்க. கண்ணுக்குட்டி வெளியில வந்து சொல்லிடுச்சு. உங்க கடைக்கு முதலாளியா? அங்கதானே இடிக்குது. யாரு கூப்பிட்டு கேட்டாலும் என் பேரை சொல்லாதான்னு சொல்லியிருக்காரு. குண்டு. என்னடா குண்டு? குண்டு புள்ள கவுத்து விட்டானுங்க. அநியாயமா கவுத்து விட்டானுங்க. ஏன் சத்தம் போடுற? என்ன நடந்தது? என்ன நடந்ததாவது? நம்ம கடையை சீல் வைக்க போறானா? என்ன வாரண்ட்ல பிடிக்க போறானா? அவன் யார் நம்ம கடையை சீல் போடுறவன்? அவன் தாங்க புதுசா வந்திருக்கான ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தஸ்தகிரி சாஹிப். சர்க்கரையில சாம்பல் கலந்துருக்கு, தவிட்டுல மண்ணு கலந்துருக்குன்னு எந்த போயில போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிவிட்டான்.
இந்த கொட்டமுத்து பைய அடிக்கி பயந்து உளறி கொட்டிட்டானுங்க. நான் என்ன செய்வேன்? கேஸ் எடுத்துருவான் போல இருக்குதுங்க. கேஸ் போட்டா என்னையா ஆகும்? 6 மாசமாவது கம்பி எண்ணெய் வச்சுடுவாங்க. 6 மாசம் தானே, போயிட்டு வந்துட்டேன். நான் எங்க ஜெயிலுக்கு போறேன்? லாபத்துல உரணா கொடுக்குறீங்க, இதுக்கு லாக்கப்ல வேற போய் இருக்கணுமா? என்ன கேட்டானா சட்ட வட்டமா எல்லாம் உங்களுக்கு தான் நான் உண்மையை சொல்லிடுவேன். கண்டபடி உளராது. இத பார், நான் சொன்னேன்னு சொல்லி அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன வந்து பார்க்க சொல்லு. யார? நானா? சரியா போச்சு போங்க. நான் இப்ப போய் அவன் முன்னால நின்னா என்னைய இழுத்து வச்சு பூட்டி போடுவான். நீங்களே டெலிபோன்ல பேசுங்க. ஸ்டூபிட். ஏய் அப்படி நடுங்கற? இப்ப என்ன நடந்து போச்சுப்பா? உன் கடையை சோதனை பண்ணிட்டாங்களா? உன் மேல வாரண்ட் கூட இருக்கானா இல்ல உன்னை கோர்ட்டு கூப்பிட்டுருக்காங்களா? அப்படி கேஸ் போட்டா அப்புறம் பாத்துக்கிறது. சே அவன் பிடிச்சி உள்ள தள்ளா கட்டி நீயா போய் ஜெயில உட்கார்ந்து போல இருக்க. யாருப்பா அது ஆபீஸ்ல படுத்து தூங்குறது? பொட்லர் கொட்டமுத்துவா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னப்பா சமாச்சாரம்? எங்க வந்த? நான் என்னத்த சொல்றதுங்க, என் கையால சோறு வாங்கி தின்னவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அப்படியா? அது யாருப்பா அது? எல்லாம் அந்த மில்லு முதலாளி தான். ஓஹோ, என்னங்க இது? ஒரு தடையா 2 தடையா 1000 தடவை அந்த கையால சோறு போட்டிருப்பேங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாதபடி இந்த வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நல்ல வேலை இதோட அனுப்பிச்சாரு. நல்லா உதச்சு அனுப்பாரு. என்ன காயம்படாமையே காம்பன்சேஷன் வாங்க நினைச்ச ஆளு இல்ல நீ. உன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் செய்யற தப்புனாலதான் எல்லா தொழிலாளர்களுக்கும் கெட்ட பேர் ஏற்படும். தப்புதாங்க தப்புதாங்க. ஆமா, நீ அதுக்கப்புறம் எங்கேயோ வேலை செஞ்சதா கேள்விப்பட்டனே. ஐயா அதெல்லாம் என்னதுங்க பழைய கதை. சும்மா சொல்லு. என்ன? குண்டு பிள்ளை கிட்ட வேலை பார்த்தேனுங்க. அவரு கலப்பட வியாபாரத்துல என்ன கலந்துக்க சொன்னார். கலந்துகிட்டேன். அது எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சு என்ன இழுத்துக்கிட்டு போய் கலக்குன்னு கலக்கி விட்டாங்க. அப்புறம் உங்களை கலந்துட்டு போறான்னு வந்தேன். இதுல என்ன கலந்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு இருக்கு இருக்கு. மோசக்காரவங்க கிட்ட வேலை செய்து முக்கா தூட்டு வாங்கறதை விட நல்லவங்க கிட்ட நாய் மாதிரி பாடுபட்டாலும் நன்றி இருக்குங்க. அந்த நல்லவங்க நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அது யாருப்பா அந்த நல்லவங்க? நீங்களே ஆமா, இது வரைக்கும் எத்தனை பேருக்கிட்ட அந்த மாதிரி சொல்லிருப்பாரு? என்னங்க நீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேனுங்க. என்ன முடிவு? இனிமே நம்ம யூனியன்ல இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். யூனியன்ல? இந்த பாரப்பா, இது தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய யூனியன். இங்க தொழில் செய்யறவங்களுக்கு தான் இடம் உண்டே தவிர உன்ன மாதிரி தூங்குறவங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது. இனிமே தூங்க மாட்டேங்க, யோக்கியமா நடந்துக்கலாம். ஆமா, இங்க ஏதோ பியூன் வேலை தான் காலியா இருந்தது, அதை நீ செய்வியா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? தொழிலாளிகளா சேர்ந்து நடத்தக்கூடிய யூனியன்ல பியூன் வேலை பாக்குறது எவ்வளவு கௌரவம் தெரியுங்களா? இதை விட மேலான உத்தியோகம் உலகத்திலே கிடையாதுங்க. போயிட்டு நாளைக்கு காலையில வா. என்ன சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இந்த பட்லர் கொட்டமுத்து பையல என்னடா மறுவாதை கொடுத்து மறுவாதை வாங்கினேன் சார். சும்மா டாப் போடாதீங்க, எங்களுக்கும் போட தெரியும். என்ன சொன்ன? உனக்கு அவ்வளவு திமிரா? திமிரு இல்லைங்க, பவரு. இப்ப இவரு எவரு? யூனியன் பியூன். என்னடா ரைட். என்னது? வேலை நிறுத்த நோட்டீஸ். ஸ்ட்ரைக் செய்யறாங்களோ ஃபூல்ஸ். நோட்டீஸை விசிறி அடிச்சா தகலாது தீராது சார். நோட்டை விசிறி அடிக்கணும். குட் பை.